ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக எவ்வளோ விதமான ஜந்துக்கள், அதாவது ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, மனுஷ பிறவி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். மொத்தம் 84 லட்சம் விதமான ஜீவராசிகள் இருக்கான். அதுலேயே பிரித்து சொல்லியிருக்கு. நீர்வாழ் உயிரினங்கள், அதாவது தண்ணியில் உருவாகிற உயிரினங்கள் எவ்வளோ இருக்குது, தாவரங்கள் எவ்வளோ விதமான தாவரங்கள் இருக்குது, கிருமி, பாம்பு இதெல்லாம் எவ்வளோ விதமாக இருக்குது, பறவைகள் எவ்வளோ விதமாக இருக்குது, மிருகங்கள் எவ்வளோ விதமாக இருக்குது, மனுஷா எவ்வளோ விதமாக இருக்கா அப்படின்னு கூட டோட்டல் நம்பர் சொல்லியிருக்கு. ஸோ இதோட ஸ்லோகத்தோட ரெஃபரன்ஸை பின்னாடி பார்ப்போம். முதல்ல ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்லிடுறேன். மொத்தம் 9 லட்சமான நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கான். தண்ணியில் உருவாகிற உயிர் மொத்தம் எவ்வளோ வெரைட்டி இருக்குது? 9 லட்சம் விதமான நீர்வாழ் உயிரினங்கள் இருக்குது. அடுத்தது தாவரங்கள் 20 லட்சம் விதமான தாவரங்கள். நான் விதம், அதாவது வெரைட்டி சொல்கிறேன். அப்புறம் இந்த பூச்சியும் பாம்பும் சமஸ்கிருதத்தில் கிருமி அப்படின்னு, அதாவது நம்ம கிருமியும் போடல தமிழில். ஸோ சமஸ்கிருதத்தில் கிரும அப்படின்னா பூச்சி, பாம்பு இதெல்லாம் கூட கிரும அப்படின்னு வர்றது. ஸோ இது மொத்தம் 11 லட்சம் விதமான பூச்சிகளும் பாம்புகளும் இருக்கான். பறவைகளில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் விதமான பறவைகள் இருக்கான். அப்புறம் மிருகங்களில் 30 லட்சம் விதமான மிருகங்கள் இருக்கான். மனுஷாவில் கூட 4 லட்சம் விதமான மனுஷா இருக்கலாம். இவ்வளவு விதவிதமாக நம்ம பிறவியெல்லாம் ஏற்கனவே எடுத்துகிட்டு தான் கடைசியாக மனுஷ பிறவி எடுக்கிறோம். முதல்ல நமக்கு பிறவி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜலத்துலேருந்து ஃபஸ்ட்டு அக்வாட்டிக்ஸ், ஜலத்தில் பிறவி, அதாவது ஃபஸ்ட்டு மீனாக பிறப்போம். அதாவது இல்லை மீனோ இல்லை தண்ணியில் எந்த உயிரினங்கள் இருக்கோ அந்த எந்த விதமான உயிரினமாக கூட பிறக்கலாம். இல்லை அது அத்தனை 9 லட்சம் விதமும் பிறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாவரமாக இருக்கலாம். அதாவது எவ்வளோ விதமான தாவரமாக இருக்கலாம்? 20 லட்சம் விதமான தாவரமாக கூட நம்ம பிறந்திருக்கலாம். அதுக்கப்புறம் 11 லட்சம் விதமான கிருமியாக கூட நம்ம இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அப்புறம் 10 லட்சம் விதமான பறவைகளாக இருந்திருக்கலாம். அப்புறமா 30 லட்சம் விதமான மிருகங்களாக இருந்ததுக்கு அப்புறமா கடைசியாக மனுஷ பிறவி நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தேல எவ்வளோ கஷ்டம். இந்த மனுஷ பிறவியை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டா திரும்பியும் முதலேருந்து ஆரம்பிக்கணும். இதெல்லாம் தேவையா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அவளோட வர்ணாசிரம தர்மத்தை ஒழுங்காக கடைப்பிடிக்கணும். அப்புறம் எல்லா வர்ணத்துக்கும் பொதுவாக ஒரு தர்மம் இருக்குது. அது என்ன தர்மம்னா பகவானுக்கு சேவை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது கூட ஒரு விதமான சேவை. பகவானை பற்றி படிக்கிறது, கேட்குறது கூட ஒரு விதமான சேவை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம். நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ ஜலஜா நவலக்ஷாணி. ஜலஜா அப்படின்னா என்ன? ஜலம்னா உங்களுக்கே தெரியும், ஜலம்னா தண்ணி. நவலக்ஷாணி, லக்ஷாணினாலும் ஈஸி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. லக்ஷம்னா உங்களுக்கு தெரியும். நவனா 9 நவகிரகம் அப்படிங்கிறோம் இல்லையா? அதுமாரி நவலக்ஷாணினா 9 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. அடுத்தது ஸ்தாவரா லக்ஷ விம்சதி. விம்சத்தினா 20 சமஸ்கிருதத்தில். ஸ்தாவரா அப்படிங்கிறது நம்ம தாவரங்கள் அப்படிங்கிறோம்ல. ஸோ எவ்வளோ விதமான தாவரங்கள் இருக்குது? லக்ஷ விம்சதி, 20 லட்சம் விதமான தாவரங்கள் இருக்குது. அடுத்தது கிருமயோ ருத்ர சங்கியாக. ருத்ர அப்படின்னா 11 விதமான ருத்ரர்கள் இருக்கான்னு சொல்கிறேன். அதனால் ருத்ரனாலே 11. ஸோ கிருமையோவில் மொத்தம் எவ்வளோ இருக்குது? கிருமிகள், அதை சொன்னேன் இல்லையா முன்னாடியே நான். பாம்பு, பூச்சி இதெல்லாம் கிருமிகளில் அடக்கும். 11 லட்சம் விதமான ருத்ர சங்கியாக 11 லட்சம் விதமான கிருமிகள் இருக்குது. அடுத்தது பக்ஷினாம். பக்ஷி அப்படின்னா பறவை. பறவைகளில் தசலக்ஷணம். தசனா 10, லக்ஷணம்னா லட்சம். 10 லட்சம் விதமான பறவைகள் இருக்குது. அடுத்தது
திரிம்ஷல்லக்ஷாணி பசவக. பசவகனா மிருகங்களில் எவ்வளோ விதம் இருக்குது? திரிம்ஷல்லக்ஷாணி, அதாவது 30 லட்சம் விதமான மிருகங்கள் இருக்குது. அடுத்தது நம்ம மனுஷாளுக்கு வரோம் கடைசியாக. சதுர்லக்ஷாணி மானுஷாக. எவ்வளோ விதவிதமான மனுஷாலாம் இருக்கா அப்படின்னா 4 லட்சம். சத்துர்னா 4 லட்சம் விதமான மனுஷாலாம் இருக்காலாம். சில பேர் பார்த்தேன்னா தப்பு பண்ணுறதுக்கே பயப்படுவா, குற்ற உணர்ச்சி குறுகுறுக்கும். சில பேர் தப்பு பண்ணுறதுக்கு பயப்பட மாட்டா. அது மாதிரி குணத்தை பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். ஸோ இதனால தான் என்ன சொல்கிறது அப்படின்னா மனுஷ பிறவி கிடைக்கிறது துர்லபம், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக மனுஷ பிறவி கிடைக்கிறது. இந்த ஸ்லோகத்தோட ரெஃபரன்ஸ் எல்லா புராணத்துலேயும் கொடுத்துருக்கு. இப்போ விஞ்ஞானிகள்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ விதமான தாவரங்கள் இருக்குதுன்னு கேட்டால் அவளுக்கு தெரியாது. இது ஒரு 200 வருஷம் கழித்து கேட்டாலும் தெரியாது. எவ்வளோ அட்வான்ஸாக போனாலும் அவளால் சொல்ல முடியாது. அதேமாரி எவ்வளோ விதமான பறவைகள் இருக்குது, விதம், வெரைட்டி. நான் டோட்டல் நம்பர் சொல்லலை. பாப்புலேஷன் ஆஃப் பேர்ட்ஸ், பாப்புலேஷன் ஆஃப் அக்வாட்டிக்ஸ், அதை பற்றி நான் பேசலை. நான் விதம், வெரைட்டி பற்றி பேசுகிறேன். ஸோ எவ்வளோ விதமான பறவைகள் இருக்குது, எவ்வளோ விதமான மிருகங்கள் இருக்குதுன்னு கேட்டால் அவளுக்கு தெரியாது. பகவானை தவிர இந்த விஷயத்தை யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை புரிஞ்சுட்டு நீங்கள் தயவுசெய்து ஜபம் பண்ணுங்கோ, உங்கள் வர்ணாசிரம தர்மத்தை கடைப்பிடிங்கோ. அப்புறம் இந்த வீடியோவை மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ. ஹரே கிருஷ்ணா.